لا إله إلا الله. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما أرسلناك إلا رحمة للعالمين. وقال رسول الله صلى الله عليه وسلم: أعمار أمتي ما بين 60 و70 أو كما قال عليه الصلاة والسلام. அளவிலா அருளும் நிகழிலா அன்பும் உள்ள ஒப்பற்ற இறைவனுக்கே ஒப்பில்லா புகழ் அனைத்தும். சலாத்தும் சலாமும் சல்லியும் கண்ணியமும் பொருந்திய ஹாத்தமுன் நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவட்டை அடிபெறலாமல் அப்படியே பின்பற்றி நடந்த அருமை சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இந்த தீன் செழித்து வளர்ந்தவங்க காரணமாக இருந்த இறைநேச செல்வர்கள், ஷஹதாக்கள், சாலிஹீன்கள் இன்னும் இந்த கொடுமை இருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்று முடித்தாவதா. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே பல்வேறு இடங்களிலே பல்வேறு விதமாக சொல்லித் தருகிறான். குறிப்பாக ஒரு இடத்திலே பெருமானாரை நினைவு கூறுகிற போது, வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபியே உங்களுடைய அகிலத்தார்களுக்கெல்லாம் ஒரு அருட்படையாக அன்றியே அனுப்பவில்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படியானால் இதன் மூலமாக நமக்கு என்ன விளங்குகிறது என்றால், உலகத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருட்படையாகவே இருக்கிறார்கள். சொல்லப்போனால் இதன் வழியாக நமக்கு என்ன தெரிகிறது என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு மாத்திரமல்ல, கண்ணுக்கு தெரியாத, கண்ணுக்கு அப்பாற்பட்ட, புலனுக்கு உட்பட்ட, புலனுக்கு அப்பாற்பட்ட எல்லா உலகங்களுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருட்படையாக இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். முஹியத்தீன் இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி காட்டுகிற பொழுது, எனக்கு தெரிந்து வண்டி இனங்கள் மாத்திரம் 8000 இனங்கள் இருக்கின்றன என்று சொன்னார்கள். வண்டுகள் அல்ல, வண்டி இனங்கள் மாத்திரம். அப்படியானால் வண்டுகளிலேயே இவ்வளவு இனங்கள் இருக்கிறது என்கிற போது, உலகத்தில் இதை தவிர மற்ற எத்தனை படைப்புகள் இருக்கிறது, கடலுக்குள்ளே எத்தனை படைப்புகள் இருக்கிறது, திடலை தாண்டி எத்தனை படைப்புகள் இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க கடமைப்படுகிறோம். எனவே இந்த எல்லா உலகங்களையும் எடுத்துக்கொண்டால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உலகமாக கணிக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட எல்லா உலகத்திற்கும் சேர்த்தித்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருட்படையாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். இதன் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருட்படையாக இருக்கிறார்கள் என்பதை மாத்திரம் நாம் தெரிந்து கொள்கிறோம். அதை தாண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்தனைக்கும் அருட்படையாக இருக்கிறார்கள் என்பதை தாண்டி உலகத்திலே நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற அருட்கொடைகளிலெல்லாம் தலை சிறந்த அருட்கொடையாக எடுத்துக்கொண்டால் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாகவே இருக்கிறார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். உலகத்தில் எத்தனை அருட்கொடைகளை எடுத்துக்கொள்ளுங்கள், நாம் அனுபவிக்கிற எல்லா அருட்கொடைகளை காட்டிலும் எது சிறந்தது என்று சொன்னால் பல்வேறு நபர்களும் பல்வேறு கண்ணோட்டத்தில் சொல்வார்கள். சிலர் பதவியை சொல்லலாம், சிலர் பட்டத்தை சொல்லலாம், சிலர் ஆரோக்கியத்தை சொல்லலாம், சிலர் ஆயுளை சொல்லலாம். பெரும்பாலுமான நபர்களினுடைய மையப்புள்ளியாக இருப்பது என்ன என்று பார்த்தால், எல்லாமே நம்ம அருட்கொடை நினைக்கிறது பைசாக்கு மட்டும்தான். முஸ்லிம்கள் கூட பலர் சலித்துக் கொள்வது உண்டு. அல்லாஹ் தஆலா எல்லா அருட்கொடையும் கொடுத்தான் அப்படின்னு சொல்றதை விட, பைசா மட்டும் நம்ம கொடுக்கலைன்னா நம்ம நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்னா, அல்லாஹ் தஆலா என் மேலே கண்ணே திறக்க மாட்டேங்கிறான், அறக்கண்ணாவே பார்த்துக்கிட்டு இருக்கான் என்று நாம் கருதி கொண்டிருக்கிறோம். நம்மை பொறுத்த மட்டில் செல்வம் மாத்திரம் அருட்கொடையாக தெரிகிறது. ஆனால் ஆரோக்கியம் ஒரு மிகப்பெரிய அருட்கொடையாக நாம் தெரிவதும் இல்லை, உணர்வதும் இல்லை.
ஆரோக்கியம் என்பது அருட்கொடைதான், செல்வம் என்பது அருட்கொடைதான், பட்டம் என்பது அருட்கொடைதான், பதவிகள் என்பது அருட்கொடைதான், நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற எல்லாமே அருட்கொடைதான். ஆனால் அந்த அருட்கொடைகளிலே சிறந்த அருட்கொடை என்று பார்த்தால் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காட்டிலும் இந்த முஸ்லிம் சமூகத்திற்கு, இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு ஒரு பெரிய அருட்கொடை இல்லை என்று சொல்லலாம். உமர் புலவர்கள் அவர்கள் சொன்னார்கள், பெருமானாரினுடைய உம்மத்தாக நாம் பிறந்ததற்காக மட்டும், இதற்கு முன்னால் எத்தனையோ உம்மத்துகள் கடந்து சென்றிருக்கிறார்கள், எத்தனையோ நபிமார்கள் கடந்து சென்றிருக்கிறார்கள், அவர்களெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் ஒரு மனிதராக, சாதாரண மனிதராக இருக்க மாட்டோமா என்று ஏங்கியவர்கள் பலர் உண்டு. அதனால்தான் உமர் புலவர் அவர்கள் சொன்னார்கள், பெருமானாரின் உம்மத்தாக பிறந்ததற்கு மாத்திரம் தலைகீழாக ஒரு ஆண்டு நின்று வணங்கினார், தலைகீழாக 1000 ஆண்டுகள் வணங்கினாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தாக ஒரு மனிதராக இருக்கிற அந்த அருட்கொடைக்கு நிகராகாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பெருமானாரினுடைய உம்மத்தாக இருப்பது மிகப்பெரிய அருட்கொடை என்று அவர்கள் சொன்னார். ஏனென்றால் பெருமானாரின் மூலமாக நிறைய சலுகைகளை, நிறைய லாபங்களை, நிறைய அருட்கொடைகளை நாம் அனுபவித்து வருகிறோம். அது நமக்கு தெரிவதில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாக இருக்கிறோம் என்கிற ஒரே காரணத்திற்காக வேண்டி பல்வேறு பாவங்கள் பெருமானாருடைய உம்மத்திற்கு மன்னிக்கப்படுகிறது என்பதை பார்க்கிறோம். இதைவிட மிகப்பெரிய அருள்படை என்னன்னா, நம்மை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதும் கவலைப்பட்டவர்களாகவே இருந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். ஏன்னா உலகத்தில் இதற்கு முன்னால் கடந்து போன எல்லா உம்மத்துகளிலும் மிக குறைந்த வயது கொடுக்கப்பட்ட மிக பலகீனமான உம்மத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்து தான். அமார் உம்மத்தி மா பைன 60 வ 70, என்னுடைய உம்மத்தினரின் வயது 60க்கும் 70க்கும் மட்டியில். ஆனால் யார் இப்போ 60 தொடுறா? நான் பல தடவை நினைவு கூறுவது உண்டு. நீங்கள் பள்ளியாசல ஜனாசாவை போர்டை எடுத்து பார்த்தீங்கன்னாவே தெரியும், 60 தொடுறவங்க மிக மிக குறைவு. 50 தாண்டுவது மிக குறைவு. இன்னும் சொல்ல போனால் 40ற்கு கீழே இறங்கி விடுமோ என்று பயப்படக்கூடிய அளவுக்கு தான் உலகத்தினுடைய நடைமுறை, ஆரோக்கியத்தினுடைய அருட்கொடை இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்கிறோம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னுள்ள உம்மத்தை யோசித்து பார்க்கிற பொழுது அவர்களெல்லாம் 1000 ஆண்டுகள் அருட்கொடைகள் கொடுக்கப்பட்டவர்களாக, ஆயுள் கொடுக்கப்பட்டவர்களாக இருந்திருக்கிறார்கள். அப்ப 1000 ஆண்டுகள் அமல் செய்தால் எவ்வளவு நன்மைகள் அவர்களுக்கு கிடைக்கும். நம்ம தொழுகை ஸ்டார்ட் பண்றதே, சில பேர் வயசுக்கு வந்தவொடனே தொழுகை கடமை. ஆனால் எத்தனை பேர் வயசுக்கு வந்தவொடனே ஸ்டார்ட் பண்றோம்? பல பேர் பள்ளிவாசலுக்கு தொழுகை வர்றதே எப்போ ரிட்டையர் ஆகிறோமோ அப்போ தான் வர்றோம். அதுலேயும் கொண்டாட்டி துரத்துனா தான் நம்ம பள்ளிவாசலுக்கு வர்றோம். பல பேர் முன்சபுல உட்கார்ந்து தஸ்பீ ஓதிட்டு இருக்கானேன்னு பக்தியோட இருக்கான்னு நம்ம நினைச்சிட முடியாது. பல பேருக்கு போக்கிடங்களாக, புகலிடங்களாக பள்ளிவாசல் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நிதர்சனமாக இந்த உலகத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப நம்ம தொழுகையை ஸ்டார்ட் பண்றதே 40க்கு பிறகுதான். சிலருக்கு பள்ளி வாயிலுக்குள் கடைசி வரை நுழைய முடியாமலேயே போய்விடுகிறது. இருக்கா? எத்தனையோ முதியவர்கள் இருக்கிறார்கள், பள்ளிவாசலின் படிக்கட்டை பார்த்தவர்கள் இருக்க மாட்டார்கள். ஜும்மாவுக்கு எத்தனை பேர் வர்றோம்? பெருநாளைக்கு எத்தனை பேர் வர்றோம்? பெருநாளைக்கு வராமல் இருக்கிறவங்கலாம் நிறைய இருக்கான். கடைசி கண் மூடுகின்ற வரை பள்ளிவாசலை பார்க்காமலே இருந்திருக்கிறோமே, தொழுகாமலே இருந்திருக்கிறோமே என்று நமக்கு கவலை இருக்கிறதா? இல்லை. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆயுட்காலமும், உலகத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நாட்களும் இதற்காகவா கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை யோசிக்கின்றவர்கள் எத்தனை பேர்? நமக்கு கவலை இருக்கோ இல்லையோ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த உம்மத்தை குறித்த கவலை இருக்கிறது. முன்னுள்ள உம்மத்துகள் எல்லாம் 1000 ஆண்டுகள் ஆயுட்காலங்கள் கொடுக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்பது மாத்திரமல்ல, 500 வருஷம் அமல் செய்தாலே போதுமே.
ஆனால் என்னுடைய உம்மத்தின் வயது 60க்கும் 70க்கும் மத்தியில் அவர்களுக்கு மிக குறைந்த நாட்களே இருக்கிறது என்று பெருமானாரினுடைய கவலை. நிறைய ஹதீஸ்ல எடுத்து பாருங்க, நம்முடைய உம்மத்தை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். மிஸ்வாக்கு போறது எவ்வளவு பெரிய சுன்னத்து. தஹாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இதை குறித்து 70 பலன்களை கிதாபுகளிலே எழுதியிருக்கிறார். எத்தனை பேர் மிஸ்வாக்கு போடுறோம்? லவ்லா நஷுக்க அலா உம்மத்தில் அமர்த்துக்கும் பிஸ்வாக், மிஸ்வாக்கு போடுவது என்பது மாத்திரம் என்னுடைய உம்மத்திற்கு சிரமமாக இல்லாதிருக்குமானால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றோம். சிரமமா இருந்தால் தான் என்ன, சில பேர் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அல்லது திங்கக்கிழமை சந்தையில் போகும்போது சாப்பிடவே மாட்டான். 2 வடையை வாங்கி தின்னுட்டு 2 சமோசாவை தின்னுட்டு அல்லது டீயே குடிச்சு அப்படியே காலத்தை கழிச்சிடறான். ஏன்னா சீசன் காலத்தில் 4 காசு பார்க்க முடியுங்கிறான் இல்லையா? காசு வருகிறது என்கிற பொழுது உணவு மறந்து போய் விடுகிறது, குடிப்பு மறந்து போய் விடுகிறது. கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா தான் உண்டுங்கிறான். அதில் வேற தத்துவம் பேசலாம். அல்லாஹ் தஆலா அப்படியே கூரையை குழந்து பத்துக்கிட்டு கொடுத்துருவானா அப்படின்னு இதில் மட்டும் நமக்கு கணக்கு வருது. இருக்கிறதா இல்லையா? வாழ்வதற்கு காசு சேர்க்க வேண்டும் என்கிற நம்பிக்கை இருக்கிற நமக்கு, என்கிற எண்ணம் இருக்கிற நமக்கு, கண்ணை மூடிவிட்டால் நீடித்த நிரந்தரமான வாழ்க்கைக்கு என்ன சேர்த்து வைத்திருக்கிறோம் அப்படின்னு யாருக்காவது அந்த சிந்தனை இருக்கா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த சிந்தனை இருந்தது. அந்த கவலையினுடைய விளைவு, உன்னுடைய உம்மத்துகள் எல்லாம் இப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறார்களே, அவர்கள் அமல் செய்வார்களே, நம்முடைய உம்மத்திற்கு அப்படி இல்லையே, ஒவ்வொரு அமலிலும் என்னுடைய உம்மத்திற்கு சிவரம் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதாக பெருமானார் பல்வேறு இடங்களிலே நினைத்திருக்கிறார்கள். அதனுடைய விளைவு என்னன்னா, பரக்கத்தான மாதங்களையும் பரக்கத்தான காலங்களையும் பரக்கத்தான இரவுகளையும் அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்திற்கு கொடுத்திருக்கிறான். அதை கெடுக்கிறதுக்கு 4 இப்லீஸ் இருக்கான். நம்மெல்லாம் பாவம் போக்கும் இரவுன்னா பாவம் மாக்கும் இரவுங்கிறான். பராத் இரவுக்கு தப்பி தவறி பள்ளியாசலுக்கு போனீங்க நரகத்துக்கு போவீங்கன்னு சொல்றவன் RSS காரன் இல்லை. என்னைய கேட்டா அவனுகளை விட மோசமானது இவனுக்கு தான் நான் சொல்லுவேன். அவர்களால் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது, இவர்களால் ஈமானுக்கு ஆபத்து இருக்கிறது. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கவலையின் வெளிப்பாடுதான் இப்படிப்பட்ட சிறந்த இரவுகளை எல்லாம் கொடுத்திருக்கிறார். அப்படியாவது பள்ளியாசலுக்கு வா, என்கிட்ட மன்னிப்பு வாங்கிட்டு போ. பராத்தினுடைய பிரபலமான ஹதீஸ் என்ன தெரியுமா? இந்த இரவு வந்து விட்டால் அல்லாஹ் முதல் வானத்திற்கு கீழே இறங்கி, என்ன அவசியம் அல்லாஹ்வுக்கு கீழே இறங்கணும்னு? நம்மளே நம்ம ஸ்டேட்டஸ் விட்டு கீழே இறங்க மாட்டேங்கிறோமே. நம்மளே நம்ம ஸ்டேட்டஸை விட்டு கீழே இறங்குறதுக்கு நமக்கு மனசு வருதா? அல்லாஹ் தஆலா முதல் வானத்திலே இறங்கி மன்னிப்பு கேட்பவர்கள் உண்டா, இதை கேட்பவர்கள் உண்டா, அதை கேட்பவர்கள் உண்டா என்று அல்லாஹ் இறங்கி நம்மளிடம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அமல் செய்தா தருவான், இல்லைன்னா போங்கடான்னு சொல்லலாமா இல்லையா? ஏன் அல்லாஹ் இப்படிப்பட்ட இரவுகளை கொடுத்து கீழே இறங்கி வந்து இந்த உம்மத்திடம் ஃபஜ்ர் உதயமாகின்ற வரை கேட்பவர்கள் உண்டா, கேட்பவர்கள் உண்டா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாகத்தான் இந்த மிகப்பெரிய பாக்கியங்கள், இந்த சலுகைகள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிச்சு பாருங்க. பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் கணக்கு போட்டா இந்த 3 மாதங்கள் மிகச் சிறப்புக்குரிய மாதங்கள், அமல் செய்வதற்கென்று கிடைக்கப்பட்ட மாதங்கள் என்று பெருமானாரினுடைய பொன்மொழியின் மூலமாகவும் வார்த்தைகளின் மூலமாகவும் வாழ்க்கைகளின் மூலமாகவும் செயல்பாடுகளின் மூலமாகவும் பார்க்கிறோம். இந்த இரவுல நின்று வணங்கினா அவ்வளவு பாவ மன்னிப்பு இருக்கிறது என்பதாக ஹதீஸ்கள் இருக்கிறது. இவ்வளவையும் அல்லாஹ் ஏன் கொடுத்திருக்கிறான்? முன்னுள்ள உம்மத்திற்கு இந்த ஒரு இரவு, இனி அடுத்து வரக்கூடிய ரமலானினுடைய 27 இரவுகளெல்லாம் உங்களுக்கு நீங்கள் வணங்கினால் முன்னுள்ள உம்மத்தினுடைய வயது, அவர்கள் செய்த நன்மையை இந்த இரவுகளின் மூலமாக நீங்கள் அடைந்து கொள்ள முடியும் அல்லது அடைந்து கொள்ள வேண்டும் என்றுதான் அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட இரவுகளை நமக்கு, நம்முடைய உம்மத்திற்கு பிரத்யேகமாக கொடுத்திருக்கிறான். எனவே கிடைக்கப்பட்ட வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வது அறிவாளிக்கு அழகு.
உலகத்தில் 4 காசு பார்க்கறதுக்கு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று தெரிந்திருக்கிற நமக்கு இது போன்ற சலுகை மிக்க இரவுகளை, நன்மைகளை, அருட்கொடைகளை கொடுக்கிற இரவுகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற அறிவு நமக்கு இல்லை என்று சொன்னால் மார்க்கத்தின் கண்ணோட்டத்தில் நாம் முட்டாளாகவே இருக்கிறோம், அறிவாளி அல்ல என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல் கையிசு மன் தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மௌத். அறிவாளி யார்? தான் எதற்கு இந்த உலகத்தில் வந்திருக்கிறோம் என்று மறுமைக்கு பின்னால் உள்ள வாழ்வுக்கு எவன் சேகரித்துக் கொள்கிறானோ, எவன் அமல் செய்து கொள்கிறானோ அவன்தான் அறிவாளி. அப்படின்னா என்ன அர்த்தம்? மற்றவன் தான் முட்டாப்பையன் ஸல்லல்லாஹு அலைஹி. எனவே பெருமானாரின் கவலை, பெருமானாரினுடைய உம்மத்தாக இருக்கிறோம் என்கிற ஒரே காரணத்திற்காக வேண்டி இது போன்ற இரவுகளை, சந்தர்ப்பங்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அமல் செய்ய வேண்டும், பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும், நீடித்த நிரந்தரமான மறுமை வாழ்க்கைக்கு தேடிக்கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இது போன்ற சலுகைகளை, இது போன்ற இரவுகளை, இது போன்ற அருட்படைகளை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். அதை பயன்படுத்தி கொண்டு அமல் செய்யக்கூடிய பெருமக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இதற்கு பின்னால் இன்ஷா அல்லாஹ்